சில்க் சாரியை அயர்ன் பண்ணாமல் இப்படி ஷேப்பாக கட்ட முடியும். எப்படி நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சாரியை ஃபுல்லாக அயர்ன் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல். அப்புறம் உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீட்டாக ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வந்து அயர்ன் பண்ணாமல் ப்ளீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, சில்க் சாரிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபேப்ரிக். அந்த ஃபேப்ரிக் வந்து நீங்கள் அயர்ன் பண்ண ரொம்ப குயிக்காக டேமேஜ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சில்க் சாரியை விட இந்த சில்க் சாரி, நம்ம சவுத் இந்தியன் சில்க் சாரி, சில்க் வார்ம்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாரி. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயர்னே பண்ணக்கூடாது. நம்ம வந்து வெட்டிங் வரும்போது ஆப்வியஸ்லி அந்த ஷேப் அழகாக கட்டணுன்றதுக்காக நம்ம வந்து அயர்ன் பண்ணுறோம். பட் நான் இந்த இடத்துல அயர்னே பண்ணாமல் எப்படி அழகாக ஷேப்பாக கட்ட முடியுன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக உங்களோட சாரியை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அயர்ன் பண்ணாமல் கட்டி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளீட்ஸ் 1 by 1 எடுத்து கையில் மட்டும்தான் நீவி விட்டுருக்கேன். மற்ற நான் எந்த ஒரு ஹீட்டுமே நான் வைக்க கிடையாது. நான் ப்ளீட்ஸ் எடுத்து அழகாக பின்னப் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி நான் செக்யூர் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களோட சாரி வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? நம்மளோட அம்மாவோட சாரி, நம்மளோட பாட்டியோட சாரிலாம் இன்ன வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். பட் நம்மளோட சாரி எந்த லாங்குக்கு இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ இது பார்ட் 1 தான். பார்ட் 2 பாருங்க. அதில் எப்படி கட்டுறதுன்னு சொல்லியிருக்கேன்.